ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். டக்குன்னு ஒரு வீடியோ பார்க்கலாமா? புளிஞ்சி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓண சദ്യயில் மெயினான சில ஐட்டம்ஸ் வைப்பாங்க இல்லையா, அதில் ரொம்ப மெயினானது இது புளிஞ்சி, இஞ்சி புளின்னெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ரெசிபி தான் அது. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கோகோனட் ஆயில் ஊற்றி ஒரு கப்பில் பொடிசாக கட் பண்ண இஞ்சி வச்சுருக்கோம். அது கூட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும். அது நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இந்த ரெசிபி ஒரு 5-10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்களா, இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை மாதிரி அது முறிஞ்சி வருது. அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயமும் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி, இந்த நம்ம மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சள் கலர் வந்துடும். இது ஒரு ரெட்டும் கருப்புமா அந்த மாதிரி ஒரு கலரில் தான் இது இருக்கணும். அப்போ தான் அதோட அழகாக இருக்கும். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் இது. மஞ்சத்தூள் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். புளி கொஞ்சம் கட்டியாக கரைச்சி ஊற்றணும். இதுக்கு நான் கரைச்சதே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அந்தளவுக்கு தண்ணியாக ஆக்க வேணாம், இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இது கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் தித்திப்பு கொஞ்சம் காரம் எல்லாமே சேர்ந்துருக்கிறது. அந்த இஞ்சியோட ஃப்ளேவரெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் தித்திப்பாகவும் இருக்குது இல்லையா, அதனால தான். பாருங்கள், 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது இன்னும் கம்மியாக நான் தண்ணி எடுத்துருந்தேன்னா இன்னும் சீக்கிரமாகவே ஆயிருந்திருக்கும். இப்போ அந்த இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நான் கட் பண்ணியோ துருவி எப்படியோ எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கப்பில் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுவுமே இதில் போட்டு கொடுத்துட்டு அது மெல்ட் ஆச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் கொதித்து அது வற்றி வந்துச்சுன்னா நம்ம புளிஞ்சி ரெடி ஆகிடுச்சிங்க. இது நீங்கள் வெளியே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா 1 வீக்கு கேடு வராமல் இருக்கும், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா ஒரு மாதம்னாலும் இருக்குங்க. சூப்பரான டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னுமே நிறைய ஓண சദ്യ வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள்.